Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Group 2 Group 4 சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 5 அதில் எக்கனாமிக்ஸு ப்ளஸ் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்டில் தமிழ்நாட்டில் நலவாழ்வு முறைமைகள், அதாவது தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த டாபிக் கீழே வரக்கூடிய பாலிசி நோட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டில் அப் டு டேட் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பாலிசி நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாலிசி நோட்ஸு கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது சுகாதாரம் நலவாழ்வு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ் ரிலேட்டடாக வருது, ஹெல்த் ரிலேட்டடாக வருது. ஸோ அப்போ எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்ன இலக்கு வச்சுருக்கிறாங்க, எந்த இலக்கை எட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சுட்ருக்கோமோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கூட சொல்லிக்கலாம். இந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். Group 2 Group 4 சிலபஸில் யூனிட் 5 எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதுலேயும் வரும், எக்கனாமிக்ஸ் அந்த ரெண்டு டாப்பிக்லையுமே வரும். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதில் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படின்னு வரும். அதுக்கு கீழே வரக்கூடிய டாபிக் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப மினிமமாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் சோர்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி பாலிசி நோட்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறது மாதிரி இருக்கும். தெளிவாக நல்லா பார்த்துக்கோங்க. இதில் திட்டங்களும் சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு முறைமைகள். இதை பொறுத்த வரைக்கும் 2025-26 ஸோ கரண்ட் இயர், அதாவது 2025 போன வருஷம், இப்போ இந்த வருஷம் 2025லேருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடிய கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது பாலிசி நோட்டோட அடிப்படையில் எல்லா டீட்டெயிலும் நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்பு. நம்ம தமிழ்நாட்டோட ஹெல்த், ஓகேங்களா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. 3 அடுக்காக இருக்குது. ஒன்று ஆரம்ப நிலை பிரைமரி, இன்னொன்று இடைநிலை செகண்டரி, இன்னொன்று 3ஆம் நிலை டெரிட்டரி. ஸோ இங்கே பிரைமரி அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் நம்ம எடுத்துக்கலாம். கிராமப்புறங்களில் 1832 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், PHC பிரைமரி ஹெல்த் சென்டர். அடுத்தது 8713 துணை சுகாதார நிலையங்கள், HSC. இந்த HSC அப்படிங்கிறது ஹெல்த் சப் சென்டர், துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது. இந்த எண்ணிக்கை இதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதுவே நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 504 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்படுது. இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். இதுவே இடைநிலை செகண்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 37 மாவட்ட தலைமையக மருத்துவமனைகள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஜிஹெச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 37 மாவட்ட தலைமையக மருத்துவமனைகள், அப்புறம் 197 வட்ட மருத்துவமனைகள் மற்றும் 58 வட்டம் சாரா மருத்துவமனைகள் 2ஆம் நிலை சிகிச்சையை வழங்குகிறது. 3ஆம் நிலை டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், அப்புறம் உயர்தர சிறப்பு மருத்துவமனைகள். இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையும் சேர்த்து மொத்தம் 36 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் உயர்தர சிறப்பு மருத்துவமனைகள் இயங்கிட்டு இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர், ஹெல்த் ஹப், ஹெல்த் சென்டர்ஸ், சுகாதார நிலையங்கள். எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஆரம்ப நிலை பிரைமரியில் எவ்வளோ இருக்குது, செகண்டரி இடைநிலையில் எவ்வளோ இருக்குது, 3ஆம் நிலை டெரிட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்ப்போம். ஏன்னா பிரைமரியாக ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய
சுகாதார நிலையத்துக்கு நம்ம போகும்போது நம்மளோட சிவியாரிட்டியை வந்து பொறுத்து, ஏதாவது வந்து ஹெவியாக ஒரு பிபிஏ அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து இந்த இடைநிலையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமையக மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க. அங்கேயுமே க்யூர் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான நோய்க்கான சிகிச்சை கொடுக்கறது எல்லாமே இந்த 3ஆம் நிலைக்கு வந்து போயிடும். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கிய சுகாதார குறியீடுகள், ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தமிழ்நாட்டில் நிலையான வளர்ச்சி இலக்குகளை எஸ்டிஜி, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். தமிழ்நாடு நிலையான வளர்ச்சி இலக்குகள்னால் எதை நோக்கி போகுது? இப்போ கர்ப்பிணி பெண்கள் இறப்பு விகிதமாக இருக்கட்டும், கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் இறந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்து அது கம்மியாக இருக்குது. அதே போல் குழந்தைகள் பிறந்த உடனே இறந்து போகிற அந்த விகிதமும் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இறந்து போகிறதுக்கான அந்த விகிதமும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இது மென்ஷன் ஆகுது. சரி, இப்போ குழந்தைகள் பிறந்து இறந்து போகுது, அப்படி இல்லைன்னா வந்து கர்ப்பிணிகள் வந்து இறந்து போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? 2 விதமாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்று எஸ்ஆர்எஸ், சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து HMIS, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லி 2 மெத்தடில் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இது இந்திய அரசு ஓவராலாக, நம்ம மத்திய அரசு இருக்குது பார்த்தீங்களா, இந்திய அளவில் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்க ஓவராலாக இந்திய அரசு, மத்திய அரசு வழங்கும் அதிகாரப்பூர்வ தரவு. இது எப்போ எடுப்பாங்க அப்படின்னா 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதை வந்து வெளியிடுவாங்க. எடுத்துக்காட்டு 2018 to 20 இந்த தரவு தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுருக்கு. இதுவே HMIS, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாடு அரசு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட தமிழ்நாடு சுகாதாரத்துறை அது தன்னோட மருத்துவமனைகளில் நேரடியாக சேகரிக்கும் தற்போதைய தரவு. எந்த தரவு, என்ன இதை வந்து நோட் பண்ணுறாங்க? மகப்பேறு இறப்பு விகிதம் கீழே தான் பார்க்க போகிறோம். மகப்பேறு கர்ப்பிணி பெண்கள் வந்து இறக்கக்கூடிய அந்த விகிதம், சிசு இறப்பு விகிதம், பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம், இது எல்லாமே இந்த 2 மெத்தடில் தான் வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று எஸ்ஆர்எஸ், சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்திய அரசு அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில். இது வந்து 2 இன்னும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் பயன்படுத்துறதுனால 2018 to 20 இருக்கக்கூடிய தரவு. HMIS அப்படிங்கிறது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது தமிழ்நாடு சுகாதாரத்துறை தன்னோட மருத்துவமனையில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து அந்த டேட்டாவை எடுத்து ஆவரேஜ் பண்ணி வந்து சொல்லுவாங்க. இங்கே மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது MMR, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. அந்த மேட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது கர்ப்ப காலத்தில் பிரசவிக்கும் பெண்கள் இறந்து போகிறது. அது எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, 1 லட்சம் பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இறந்து போகிறாங்கல்ல, 1 லட்சம் பேரை பிரசவிக்கும் போது அந்த 1 லட்சம் பேருக்கு கணக்கு பண்ணுவாங்க. அதில் எத்தனை பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பதிவு பண்ணுறது இந்த மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பதிவு அமைப்பில் எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தரவில் 2018 to 20 இந்த அறிக்கையின்படி 54 உள்ளது. மாநில தரவுகளின்படி நம்ம மாநிலம் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டு தரவுகளின்படி HMIS, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுபடி 2024-25 இந்த டேட்டா படி இது 40.6 குறைந்துள்ளது. இதோட இலக்கு என்ன வச்சுருக்கிறாங்க, 10க்கும் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதோட இலக்காக வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தில் இலக்கை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது SDG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது. அப்போது 54 எண்ணிக்கையில் இருக்கிறது ஓவராலாக வந்துட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த தரவுகள் இப்படி, மாநில அரசாங்கம் கொடுத்த தரவுகளின்படி இது 40.6 இருக்குது. 6 குறைஞ்சிருக்கு. 54லேருந்து 40.6 வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ 2018 to 20 இந்த டைம் பீரியடுக்கும் இந்த டைம் பீரியடுக்கும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதை இலக்கு என்ன வச்சுருக்கிறாங்க, அந்த SDG அப்படிங்கிறது அந்த டார்கெட் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னா
10க்கும் கீழே கம்மி பண்ணணும், படிப்படியாக குறைச்சிட்டு வந்து 0 ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கொள்கை. இப்போ 40, ஸோ இப்போ வந்து 10க்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது சிசு இறப்பு விகிதம் IMR. இந்த IMR அப்படின்னா என்ன? இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், சிசு இறப்பு விகிதம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 1000 குழந்தை பிறக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து இறந்து போகிறாங்க. அப்போ 1000 உயிருள்ள குழந்தைகளுக்கு 13 குழந்தைகள் வந்து இறந்து போகுது ஆவரேஜாக. கிராமப்புறம்னு பார்த்துக்கிட்டா 15, நகர்ப்புறம்னு பார்த்தா 10. பிறந்த உடனே வந்து இறந்து போகிற குழந்தைகள் இறந்து போகிற அந்த விகிதம். அடுத்தது பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம். இது 1000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 9 உள்ளது. தேசிய சராசரி அப்படிங்கிறது 20, நம்மளோட தமிழ்நாடு சராசரி அப்படிங்கிறது 9 உள்ளது. இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட்டு, அப்புறம் அந்த பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நம்ம திட்டங்களுக்கு வருவோம். ஸோ இங்கே ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஹெல்த் ரிலேட்டடான நலவாழ்வு முறைமைகள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி இதில் முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மக்களை தேடி மருத்துவம் MTM, இது ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்குது. தொற்றா நோய்கள் NCD என்ன? நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தருக்கு பக்கத்தில் தொட்டாலும் வந்து பரவாத நோய்கள். அதெல்லாம் என்னென்னா, இந்த பிளட் ப்ரெஷர் ஒருத்தவங்களுக்கு பரவாது. சுகர் இருக்கும் பார்த்தீங்களா, பிபி, டயபெட்டிஸ் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பரவாது. இந்த தைராய்டு இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பரவாது. இந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குல்ல, தொற்றா நோய்கள். இது எல்லா நோய்களையும் இல்லங்கள்லேயே, அதாவது நம்ம வீட்டுக்கே வந்து கண்டறியும் திட்டம் அப்படிங்கிறது 2004 ஐக்கிய நாடுகள். இந்த திட்டங்களுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஐக்கிய நாடுகளின் விருதை பெற்றுள்ளது. மக்களை தேடி மருத்துவம், வீட்டுக்கே போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு மெடிசனும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 2 கோடிக்கும் அதிகமானோர் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருப்பாங்க. ஏன்னா வயசான பாட்டிங்க இருப்பாங்க, அவங்களால வந்து ஹாஸ்பிட்டல் கூட வந்து போக முடியாது. ஸோ அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு பிபி செக் பண்ணி டயபெட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஸோ இந்த ஆண்டுகளில் நிறைய திட்டம் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட திட்டம் அப்படிங்கிறது இது. சாலை விபத்துகளில் காயமடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கு அரசு வழங்கும் நிதி உதவி வந்து 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளில் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கு அரசு வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை 2 லட்சமாக உயர்த்தி கொடுத்தது. அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அப்புறம் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம். இதில் மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம், நியூட்ரிஷன் கிட் வந்து வழங்குவாங்க. அதில் ப்ரோட்டீன் பவுடர் வந்து இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து மாவு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மாத்திரைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நியூட்ரிஷன் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த திட்டத்தோட பேர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். அடுத்தது கலைஞர் காப்பீட்டு திட்டம். ஏழை எளிய மக்களோட உயர்தர சிகிச்சை அப்புறம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை இலவசமாக பெறுறதுக்கு இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டம் உதவுது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள், முதன்மையான திட்டங்கள். அதுக்கு அடுத்தது பொது சுகாதார திட்டங்கள், பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய சிறார் நல திட்டங்கள். இது 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள்லேருந்து 18 வயசு வரையிலான குழந்தைகளுக்கு 30 வகையான நோய் நிலைகளை கண்டுபிடிக்கிறது. 4Dன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்று பர்த் டிஃபெக்ட்டு, இன்னொன்று டிசீஸு, டெஃபிஷியன்சி, டெவலப்மெண்ட்டு டிலே, பிறக்கும் போதே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு அடுத்தது நோய்கள். அடுத்தது டெஃபிஷியன்சினா என்ன? சத்து குறைபாடு, அதனால் வரக்கூடிய நோய்கள். டெவலப்மெண்ட் டிலே அப்படின்னா அது அவங்களோட மூளைத்திறனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்களோட வளர்சிதை மாற்றம், உடலில் ஏதாவது வந்து
நார்மலாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கும் இந்த நோய்வாய்ப்பட்ட குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆகும் அவங்களோட வளர்ச்சியில். அதை கண்டுபிடிச்சி 30 வகையான நோய் நிலைகளை இந்த 4Dயில் பர்த் டிஃபெக்ட், டிசீஸு, டெஃபிஷியன்சி, அடுத்து டெவலப்மெண்ட் டிலே, இதை வந்து கண்டறிஞ்சு சிகிச்சை அளிக்க மொத்தம் எத்தனை 805 நடமாடும் குழுக்கள் அமைக்கப்பட்டது. தேசிய சிறார் நல திட்டம். அதுக்கு அடுத்தது வளரிளம் பருவ ஆரோக்கியம். இது 10லேருந்து 19 வயதுடையோருக்கு ஊட்டச்சத்து, மனநலம், அப்புறம் பாலியல் ஆரோக்கிய ஆலோசனைகளை வழங்க 758 நடப்பு சுகாதார நிலையங்கள் அமைச்சது. அடுத்தது மனம் திட்டம். கல்வி நிறுவனங்களில் ஸ்கூல் மட்டும் கிடையாது, எந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, மாணவர்களோட நலனை மேம்படுத்த மனம் தூதுவர்கள் மற்றும் மனம் வழிகாட்டிகள் மூலம் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அடுத்தது நட்புடன் உங்களோடு அப்படிங்கிறதுல 24x7, அதாவது என்னென்னா வாரம் முழுதும் 24 மணி நேரமும் மனநல ஆலோசனை வழங்கும் தொலைபேசி உதவி எண் 14416. இது வந்து நட்புடன் உங்களோடு, இது ரொம்ப முக்கியம். அதாவது சுகாதார நிர்வாக அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ். இந்த சுகாதார நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் TNMSC. இது அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் மற்றும் உபகரணங்களை கொள்முதல் செய்யும் சான்று பெற்ற நிறுவனம், ISO சான்று பெற்ற நிறுவனம். இது என்னன்னா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் மருந்துகள் அப்புறம் உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்டும் மெடிசன்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். அடுத்தது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB. வெளிப்படையான முறையில் மருத்துவ பணியாளர்களை தேர்வு செய்கிறது. அடுத்து தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். உலக வங்கி நிதி உதவியுடன் சுகாதார சேவைகளை மேம்படுத்தும் திட்டம். அது தமிழ்நாடு உறுப்பு மாற்று கழகம். உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைகளை ஒருங்கிணைக்கிறது இந்த கழகம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக, சுகாதாரம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள். அடுத்தது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி, ஆயுஷ். இதில் தமிழ்நாட்டில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அப்புறம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், இந்த ஹோமியோபதி ஆகிய 5 முறைகளும் அரசு சார்பில் வழங்கப்படுது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தா மெடிசன்ஸ் அப்படிங்கிற தனி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சித்தா பிரிவு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த பிரச்சனை, சளி காய்ச்சல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அலோபதி இல்லாமல் வந்து நீங்கள் சித்தாவில் போய் பார்க்கணும் அப்படின்னா அவுட் பேஷண்ட்டை OP சீட் வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சித்தா பிரிவில் போய் பார்த்துக்கலாம். ஒரு சில குறிப்பிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் இந்த ஆயுர்வேதா, யுனானி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஹோமியோபதி, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே அரசு சார்பிலே வந்து வழங்குறாங்க. இந்த ஆயுஷோட ஃபுல் ஃபார்மே அதுதான். ஆயுர்வேதா வந்து யோகா, அடுத்தது வந்து யுனானி, இப்படி வரும். சித்தா, ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆயுஷோட ஃபுல் ஃபார்மே அதுதான். ஓகேங்களா? அடுத்தது டாம்கால். இந்த டாம்கால் அப்படிங்கிறது இந்திய முறை மருந்துகளை தயாரிக்கும் அரசு நிறுவனம். நீங்கள் சித்தா பிரிவில் போயிட்டு ஒரு மருந்து வாங்குறீங்க அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பண்ணி தரக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இந்த டாம்கால் அப்படிங்கிறது அங்கே எழுதியிருக்கும். அதோட கம்பெனி நேம். இது வந்து கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய, அதாவது இந்திய முறை மருந்துகளை தயாரிக்கும் அரசு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு நிறுவனம் தான் அது டாம்கால். அடுத்தது மகப்பேறு சஞ்சீவி திட்டம் அப்படிங்கிறது இந்த ஆயுஷில், அதாவது அலோபதி இல்லாமல் இந்த சித்தா இந்த மாதிரியான முறைகளில் போகிறாங்க அப்படின்னா கர்ப்பிணிகளுக்கு 11 வகையான மூலிகை மருந்துகள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது முக்கிய புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது 2024 to 25. இதில் 2025 மக்கள் தொகை கணிப்பு. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8.53 கோடி எட்டும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் CMCHIS இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதுக்கு கீழே கார்பஸ் ஃபண்டு, அதாவது தொகுப்பு நிதி பயன்படுத்துகிறாங்க. இதுக்காக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக.
அதுக்கடுத்து முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது தரமான ஜெனரிக் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்க 1000 மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான புள்ளி விவரங்கள். அடுத்து ஆண்டு வாரியாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள், அதாவது 5 வருஷமாக என்னென்ன திட்டங்கள்லாம் முக்கியமான திட்டங்கள் இந்த ஹெல்த் ரிலேட்டடா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2021-22 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம், தொற்றா நோய்களை இல்லங்களிலேயே கண்டறியும் திட்டம் ஆகஸ்ட் 5, 2021 இந்த அன்னைக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, சாலை விபத்தில் முதல் 48 மணி நேர இலவச சிகிச்சை, அதாவது 2 லட்சம் வரைக்கும் அதை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 7.5% மருத்துவ உள் ஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கையில் முன்னுரிமை. அடுத்தது 2022-2023 இதில் மேம்படுத்தப்பட்ட சேவைகள்னு பார்த்தீங்கன்னா, நடமாடும் மருத்துவ குழுக்கள், கிராமப்புறங்களில் மொத்தம் 389 புதிய நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அறிமுகம். அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கான மனநல மேம்பாட்டு திட்டம், நட்புடன் உங்களோடு, இது 24 மணி நேர மனநல உதவி எண் 14416. அடுத்து 2023-24 அப்படிங்கிறது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிண்டியில் 1000 படுக்கை வசதிகளுடன் திறப்பு. இதயம் காப்போம் திட்டம், இதில் மாரடைப்பு ஏற்பட்டவுடன் முதல் சிகிச்சையை ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே வழங்க லோடிங் டோஸ் மருந்துகள் அறிமுகம். இதயம் காப்போம் திட்டம். அடுத்தது 2024-25 இங்கே பயிரிடும் பாரதம், பயோடைவர்சிட்டி, மூலிகை பண்ணைகளை மேம்படுத்தும் திட்டம், டிஜிட்டல் ஹெல்த் கார்டு, குடிமக்களுக்கான டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டை வழங்கல் தீவிரம். அடுத்தது 2025-26 இதை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மருந்தகம், தரமான ஜெனரிக் மருந்துகள் மலிவு விலையில் கிடைக்க 1000 மருந்தகங்கள், இது நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் முடிவுகளை துல்லியமாக கண்டறிய ஏஐ பயன்பாடு. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எக்ஸ்ரே அதுக்கப்புறம் ஸ்கேன் முடிவுகளை துல்லியமாக கண்டறியறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது இப்போ ரீசெண்டாக நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 பிப்ரவரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் புற்றுநோய் கண்டறியும் சிறப்பு பரிசோதனை முகாம்கள் மற்றும் இரத்த சோகை அனிமியா ஒழிக்க புதிய முற்றிலும் இரத்த சோகை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும், அதாவது யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதில் ஹெல்த் நலவாழ்வு முறைமைகள், அதில் வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.